ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆடுவோம். அதுவும் நம்ம ஃப்ரீ ஃபயரில் நிறைய மாஸ்டர் ஹீரோய்க்கெலாம் அடிச்சிருக்கோம். நான் மொத்தம் பிஆரில் 2 ஹீரோய்க்கு அடிச்சிருக்கேன். சிஎஸில் 2 ஹீரோய்க்கு 3 மாஸ்டர் அடிச்சிருக்கேன். என்கிட்ட நிறைய பண்டில் எல்லாமே இருக்குது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் பெட் சேனல் தான் போட்டிருக்கேன்ட்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா புதுசாக இதுவெலாம் போட போகிறேன். ஃப்ரீ ஃபயர் கேமிங் சேனலில் நான் இப்போ பிஆர் தான் புஷ் பண்ணுவேன். எப்படியாவது அதில் ஹீரோய்க்கு போயிடணும். நான் சோலோவில் தான் ஆடுவேன். 5 டே தான் இருக்குது பாருங்கள். இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் 5 டேஸில் எப்படியாவது நான் ஹீரோய்க்கு அடிச்சிடலாம். நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம். இப்போ ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போ என்ன மேப் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன மேப்பு கல்ஹாரி மேப் தான் வந்திருக்கு. நான் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சும்மா விளாடுவேன். ஹெட்ஷாட்டு இதெல்லாம் சொல்லலாம். சென்சிட்டிவிட்டி நானாக தான் மேக் பண்ணிப்பேன். நான் யூடியூப் சேனல் சரி ஓகே கைஸ். நான் இப்போ பாட்டு வச்சுட்டேன். கேம்பிங் எனக்கு பிடிக்கும் பண்ணேன். நான் கேம்பிங் தான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு ரெஃபினரியை கற்றுக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக போகிற வழியே தான் எல்லாம் அந்த ஆர்டிஓ மேலே தான் ஆர்டிஓனா அந்த இது மேலே கேம்பிங் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் ஒன்லி அந்த இது மாதிரி ரெஃப்ளேட் வச்சு இங்கே தான் இருக்குது கைஸ். நிறைய கரெக்டாக வச்சுட்டேன். அந்த இது மாதிரி தெரியுதுல, ஒரு லைன் கரெக்டாக எனக்கு கீழே ஒரு இது மாதிரி அங்கே இறங்குங்க. அது மேலே இறங்க கொஞ்சம் கஷ்டம். அதில் இறங்க நான் பிஆர் நான் டைமண்ட் 5 ஐயோ போச்சு. ஓ சரி ஓகே விடுங்க. ஐயோ நான் கீழே குதிச்சிடுறேன். அடிக்கிறான். இப்போ நம்ம ஹெச்பி சுத்தமாக இல்லை. நம்மளுக்கு இப்போ ரெஃபினரி செட் ஆகாது. கஷ்டம். பார்த்தீங்களா கைஸ், நான் ஃப்ரீ ஃபயரில் நல்லாலாம் ஆட மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸோட வேணால் நான் நல்லா ஆடுவேன். நான் திருப்பியும் ட்ரை பண்ணுறேன் மேலே குதிக்க. எல்லாம் அதில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். குதிக்க முடியல. குதிச்சிட்டேன். இவன் எது குதிச்சான்? ஜஸ்ட் மிஸ்ட்டு. நம்மளை அடிச்சுட்டே இருக்கான். நான் எவங்கிட்ட கண்ணு இருக்குங்க. போடு எல்லா கண்ணும் இங்கே இருக்கு. எப்படி அடித்தான்? சை பக்கா மைனஸ் ஆகிடுச்சு பாருங்க. மைனஸ் ஆகக்கூடாது. போச்சு கைஸ். பார்த்தீங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் இன்னொரு மேட்ச் போட்டுறேன். நான் இதுவும் கல்ஹாரி மேப் தான். Free Fire India is set in a எப்படியாவது அந்த டைம் கரெக்டாக இறங்கிடுனா சாண்டினை போட்டிருக்கலாம். தெரியாமல் நான் கண் எடுக்கிற டைமில் அதை விட்டுட்டேன். ப்ளஸ் ஆகிருக்க வேண்டிய இது மைனஸ் ஆகிடுச்சு. ஏன் தான் நம்மளுக்கு மட்டும் இப்படி ஆகும். நான் ஃப்ரீ ஃபயர் இப்போ தான் கொஞ்சம் எடுக்கிறேன். நான் எனக்கு எக்ஸாம் இருந்தது. அதான் தான் நான் பெட்டில் வீடியோ எதுவுமே போடல. இல்லைன்னா நான் போட்டுட்ருப்பேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஹெட்ஷாட் கேமுக்கு கூட போய் விளாடுவேன். அது கூட நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் காமிப்பேன். ஓகே சரி ஓகே கைஸ். இந்த மேட்சோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம சும்மா மட்டும் விளாட்லாம். சும்மா 2 இல்லை இன்னொரு மேட்ச்சு. இப்போது இதுக்கு மேலே போதும்.
நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு நாளைக்கு இது போடுறேன். எனக்கு இப்போ லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ ஒரு நாளைக்கு பெட்ஸ் வேர்ல்டு போடுறேன். இன்னொன்று வந்து இதுக்கும் கேமிங்கும் கொஞ்சம் போடுறேன். இந்த டைம் ஆச்சு கரெக்டாக அந்த இது மேலே இறங்கணும். டைவ் கொடுத்துட்டேன். இறங்கிட்டோம். இறங்கு. ஐயோ ஓ கைஸ் இறங்கிட்டோம். ஓகே இது இந்த இதில் எப்படியாவது ஜெயிச்சிடணும். சாண்டினோக்கில் போட்டேன். எஃப்எஃப் காயின் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யூஎம்பி கிடச்சிருக்கு. நல்ல போர்டு எக்ஸாமேட் கிடச்சிருக்கு. இப்போ அங்கே அந்த ஸ்கோப் வச்சு வந்தானோ ஒரு ஹெட்டு முடிச்சிடலாம். வாடா நான் வர மாதிரியே தெரில. வரல. அங்கே கூட இருக்கானுங்க. 2 பேர் இருக்கானுங்க கைஸ். அதனால் அவனை இது பண்ண அவன் உள்ளே போயிட்டான். போச்சு அவன் உள்ளே போயிட்டானா அவன்தான் கொஞ்சம் இன்னும் இது மாதிரி உங்களுக்கு ரெட்டு அந்த ஓகே அவன் தான் அவுட் ஆகிடுவான். இப்போ அவன் யாரோ அடிச்சிருக்கானுங்க. ஹெட்டு வெறித்தனமான ஹெட்டு. நம்மக்கிட்ட மினி வாக்கெட் பவுச்சர் கூட காலியா முடிஞ்சிச்சு. செம்ம ஹெச்பிக்கு உடச்சிட்டான். அங்கே ஒருத்தன் இருக்கான். கைஸ் நம்ம எப்படி விளாட்ணுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஒருத்தன் இருக்கான். செத்துட்டான். இங்கே ஒருத்தன் போகிறான் பாருங்க. ஆவடா சே கைஸ் நம்ம வந்து நம்ம ஒருத்தனை அடித்தோம்ல. இங்கோ அங்கே அடித்தோம்ல அவனை வந்து எப்படியாவது அவன்கிட்ட இருக்க லூட்டை மட்டும் எடுத்துடணும். இந்த இதில் எப்படியாவது போயா பண்ண விட மாட்டேன். நம்ம யூஎம்பி ஸ்கின் பண்ணுறது. சரி நம்மளுக்கு சாண்டி வந்துடுச்சு. வந்துட்டான். அவனுக்குலாம் நம்மளுக்கு தேவையில்ல. அடிக்க ஆரம்பிச்சிட்டான்டாப்பா. செம்மையான இது அடித்தாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச கேம் எதுன்ட்டு கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கேம் ஏற்றி கூட நான் வந்து உங்களுக்கு போடுறேன் சேனலில். என்கிட்ட பார்த்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டர் கூட இருக்குது. அது கூட நான் போடுவேன். ரோப்பி ஹீரோ இருக்குது, சுப்ரீம் இருக்குது, ஜிஎம்எம் இருக்குது, எஸ்கே அது இது எல்லா கேமும் இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் வந்து எது வந்து விளாட சொல்கிறீங்களோ நான் அதை விளாடி காமிச்சிட்றேன். அதில் பூயா பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃப்ரீ ஃபயர்னால் பூயா, கிரானியில் வந்து அது எஸ்கேப்பு. அது மாதிரி ரோப் ஹீரோவில் அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம சும்மா விளாட்ற மாதிரி தான். ஓகே சாண்டினோக்கில் போட்டேன். ஏன்னா நீங்கள் அந்த ரோப் ஹீரோ ஆடுறது தான் இருந்தால் கூட கேர்ஃபுல்லாக ஆடணும். அவங்க ஒரு அடிச்சுடுவானுங்க போலீஸு. அந்த கேமில் போலீஸ் இது இருப்பானுங்க. சரி ஓகே நம்ம வந்து வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம். நான் வந்து இதுக்கு தான் வந்தேன், மெடிக்கிட் எடுக்க தான் வந்தேன். அதுதான் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட்டில் தப்பிச்சிருக்கேன் கைஸ். இப்போயே வந்து 9 minutes 30 25 26 27 28 19 30 9 minutes 30 seconds ஓடிடுச்சு. இந்த மேட்சை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுடுவோம். இந்த மாதிரி யாராவது இது பார்த்தீங்கன்னா அதை முடிச்சு விட்ருங்க. ஐயோ நான் வேற எங்கேயும் போயிடுச்சு. அதை சுட்டுருங்க, அது வச்சுருக்கிறது வேஸ்ட்டு. அப்புறம் அதுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு தெரிஞ்சிடும். அதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த இதுவை நம்ம காட்டி கொடுக்கோம் எங்கே இருக்கோம். அவங்க
ஒருத்தன் இருக்கான். ஏய் நம்மளுக்கு கீழே இருக்கான். நீங்கள் வந்து கேட்கலாம், என்னடா சேனலுக்கு லோகோலாம் போடலன்னு கேட்கலாம். நான் இப்போ லோகோ போடுறதா இல்லை. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஏதாவது சேனல் போட்டோன்னா லோகோவோட தான் நான் போடுறேன். ட்ரை பண்ணுறேன் போட. சரி, இப்போ சாந்தி நோய் வர வரைக்கும் எமௌண்ட் ஃபன் தான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ரைஸ் இப்போ வந்து கூட டைம் ஆகிடுச்சு, நான் சாப்பிட்ணும். நான் சீக்கிரம் இந்த மேட்ச் எப்படியாவது முடிச்சிடுறேன். மணி 7:30 தான் ஆகுது. 8 மணி ஆகிடுச்சா, நான் ஒரு 8:30 சாப்பிடுவேன். இப்போ வந்து கொஞ்சம் வெளில போகணும். சீக்கிரம் எப்படியாவது இந்த மேட்ச் முடிச்சிடுறேன். எங்கே இருக்கான்? அங்கே இருக்கானா? சரி, அடிச்சுனே இருக்கான் சும்மா. சரி, நான் வந்து அவனை முடிக்காம விட போகிறது இல்லை. 17 மெம்பர்ஸ் அலைவ். இவ்வளோ பெரிய இதுவில் 17 மெம்பர்ஸு. கீழே ஒருத்தன் இருக்கான், F16. இப்போ என்னோட சேர்த்து 16, என்னோட சேர்க்காம தான் 15. கீழே ஒருத்தன் இருக்கான், அவனை முடிச்சோன்னா 14 வந்துடும். 15 வந்துடும். அவனை எப்படியாவது முடிச்சிடணும். எக்ஸாம் 8 வச்சுருக்கேன். இப்போ சாண்டி நம்ம வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா, நானும் சொல்ல மாட்டேன்ட்டேன், என் பேர்ட்ஸுக்கு வந்து கால்சியம் போன் மினரல் ட்ராப்லாம் நான் வாங்கணும். எங்கே சொல்கிறான், அதெல்லாம் நான் வாங்கணும். இன்றைக்கி நான் போய் வாங்குவேன். அந்த சேனல் கூட அது கூட முடிஞ்சால் இன்றைக்கி நான் போட்டுடுறேன். ஓகே, இப்போ நான் அடிக்க வருவேன் பாருங்க. வாடா, ஏய் உனக்காக சாண்டினம் போட்டுலாம் வந்தேன், வாடா. நான் வரல, நான் யூஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு பையன் இங்கே இருக்கிறான். இன்னொருத்தன் இந்த ஏர்ட்ராப் பக்கத்துலேயே இருக்கிறான். இன்னொருத்தன் வந்து எங்கே இருக்கான் வரல. இங்கே ஒரு ஆடு மாட்டிச்சு. ஏய் எவனா வாங்கடா, இல்லை கொடுங்கடா. அதோ அங்கே வந்துட்டான் பாருங்க. கன்ஃபார்ம் அவன் அந்த இதுக்கிட்ட தான் போவான். நான் இருக்கிறது தெரியாமல் இருந்தேன். இதோ அங்கே போயிட்டான் பாரு. அங்கே பின்னாடி ஓடணும். நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல. இந்த கண்டெய்னர்ஸ் பின்னாடி இந்த இது இதோ இங்கே வந்துட்டான் பாருங்க. பார்த்தீங்களா? இதோ இங்கே இருக்கான். சாப்பிடா. போடு. ஐயோ, சண்டு போடு. இதுக்கு மேலே நம்மளால் இங்கே இருக்க முடியாது. அவள்தான் சாண்டினோவும் அந்த போயிடுச்சு. அவள்தான் ஒன்று. நம்ம வெண்டிருக்க லூட்டை மட்டும் எடுத்துட்டு ஸ்வீடி போடு. ஏய் இது என்னதுரா? யூஸ் பண்ணுறா. ஐயோ யூஸ் ஆகலை. போடு. இதுக்கு மேலே நம்ம ரெஃபினரில் இருக்கிறது அடிச்சிட்டு தான் ஓடிடணும். போடு. 11 மெம்பர்ஸ் போ. 10 அலைவ். சீக்கிரம் 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 போடா போடா போடா. ஐயோ இங்கே போதா? அது போகிறது வேஸ்ட் ஆச்சு. ஏய் ஏய் அடி கண்டியும். என்னங்கடா என்ன மட்டும் அடிக்கிறீங்க? ஒரு மேட்ச் போயா பண்ண மாட்டீங்களே. நான் கீழே போயிடுறேன். இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா அதை இப்படி வெடிச்சுட்டு தான் போவோம். ஒரு ஷூட்டு எங்கே இருக்காங்க கமெண்ட் போஸ்ட்டில் எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன மட்டும் அடிக்க வராங்க முதல்ல. இப்போ நம்ம மான்ஸ்டர் ட்ரக்கை போட்டுருவோம். எவனும் கமெண்ட் போஸ்ட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்தீங்கன்னா அதுதான். நல்ல கண்ணு வச்சுருக்கேன், போட்டு அடிச்சிருவேன் சீக்கிரம். ஐயோ பாத்திரம் போச்சு. நம்ம புஷ்பா தூள் வச்சுருக்கோம். புஷ்பா 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 ராஜ். நம்ம லாஸ்ட் ஒன்ல மான்ஸ்டர் ட்ரக் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு.
மற்ற வண்டி எடுத்திங்கன்னா போகிற வழியிலே அடிச்சு போட்டு வந்தது. இங்கே தான் பாருங்க எனக்கு லெஃப்டில். சாண்டின்னு வச்சிருக்கான். என்னக்கே வாட ஆட்டம் கம்மிடு எங்கே இருக்காங்க பென்டா டேக் டவுனா ஜஸ்ட் மிஸ்டு. இதை போட்டது தப்பிச்சேனா. சீக்கிரம் ஏறு ஏறு ஓரா ஓரா. இப்போ எவ்வளோ நேரம் இருக்கு? அது வேற. ஐயோ 15 மினிட்ஸ் ஆயிருக்கு கைஸ். நான் கரெக்டாக 16 ஆயிடுச்சு. ஐயோ இங்கே போவேணா இங்கே போவேணா. இங்கே மான்ஸ்டர் ட்ரக் தான் சிக்கிக்கும். போய் சிக்காது. வரது கொஞ்சம் கஷ்டமாயிடும். நம்ம இதை வச்சு தான் லாஸ்ட் ஒன்லாம் ஃபுல்லாக சர்வே பண்ணணும். ஏய் முன்னாடி முன்னாடி இங்கே ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஜீப்பை எடுத்துட்டு ஓடுறா. அடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்கிறான். போச்சு போச்சு செத்துட்டேன். ஐயோ எலிமினேஷன் ரிப்ளை கொடுக்குறேன். என்னங்க இப்போ சார்? ஐயோ இஷ்டம் இஷ்டம். அதுதான் பேர் என்ன? கவியா? இந்தியா தமிழ் ப்ளஸ் ஆகுது. என்னடா 22 ப்ளஸ் தான் இருக்குது. சரி சரி ஓகே கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆலில் போட்டீங்கன்னா டெய்லியே போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.